நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஹாஸ்டல் January 9 to 12. Click the link below and register. இதில் வந்து மதக்கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி மதக்கலவரம் ஏற்படும்னாக்கா அது நீங்கள் பண்ணாதான் ஏற்படும். யார்? திமுக அரசு பண்ணாதான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வக்போர்டு ஒரு பக்கம், இந்து அழுத்த ஒரு பக்கம், இரண்டுமே எதிரெதிர் துருவங்கள். அவன் வந்து இஸ்லாமிய சொத்தை நிர்மாணிக்கிறவன். நீ யாரு? நீ வந்து இந்துக்களோட சொத்தை இந்துக்களோட கோயிலோட சொத்தை நிர்மாணிக்கிறோம். இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் கூட்டாயிட்டாங்க. அது வக்போர்டுக்கு அது சம்பந்தம் கிடையாது. இது எங்க இந்து அழுத்தோட சொத்து, இது திருப்பரங்குன்ற தேவஸ்தான சொத்துன்னு சொல்லணும். மாறாக இது அவன் சொத்துங்கிறான். இதைத்தான் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு நீதிபதிகள். வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதை சொல்றதுக்கு? ஒரு தீபம் நம்ம வந்துட்டு அந்த தீபம் வந்து புனிதமா பார்க்கக்கூடிய தீபம். அந்த தீபத்தை சுடுகாட்டுக்கு இணையா ஒரு அமைச்சர் பேசலாம்னு சொன்னா இந்த மாதிரி அமைச்சர்களை இதோட நாடு கடத்த வேண்டாமா? நீ எல்லாம் எங்கடா இருக்கணும்? நீ இங்கே இருக்கணும். நீ எவ்வளவு வன்மமான புத்தி, எவ்வளவு கேவலமான புத்தி, எப்படி நீ இப்படி பேசுவ? இன்னைக்கு சின்னதா ஒரு கருத்து பேசணும்னா கூட ஜெயிலில் போடக்கூடிய அரசாங்கமாக இது இருக்கு. இது உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே சரி. ஒரு யூடியூபரை உள்ள போடுறது, திமுகவுக்கு ஸ்டாலின் ஏற்றி பெஸ்டா அவங்க உள்ள போடுறது, ஒரு பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாகவே தமிழக மக்களை ஒரு பயத்துல தான் இந்த அரசாங்கம் வச்சிருக்குது. இன்னும் கேட்டாக்கா பழைய ஓய்வூதிய திட்டத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு புதிய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்திய முதல் அரசாங்கமே தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம். திமுகவை பொறுத்தவரைக்கும் ஓட்டு வங்கி அரசியலுக்காக எல்லா பிறப்பும் 21ஆவது பக்கத்துக்கு போறவங்க என்ன பண்ணுவான்? அதான பெரியார் சொல்லியிருக்காரு. ஓட்டு வங்கி அரசியலுக்காக குடும்பத்தை கூட கூட்டி கொடுக்குறவன் தான் திமுக காரன். நான் சொல்லலை, பெரியார் சொல்லியிருக்காரு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் மாநில பொறுப்பாளரான ஃபயர் சர்வீஸ் அவர்கள் தான். சார் வணக்கம். சார், திருப்பரங்குன்றம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாட பார்க்கப்படுது. இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அடியா நினைக்கிறீங்களா நீங்க? செருப்படி சாதாரண அடியில் செருப்படி. இதை விட செருப்படியை தமிழகத்தை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் வாங்கியிருக்காது, எந்த ஒரு அரசியல் தலைவரும் வாங்கியிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு அரசாங்கமும் வாங்கியிருக்காது. அந்த அளவுக்கான செருப்படி. ஏன்னா ஏற்கனவே தனிமை 1990 அதாவது 1920 இதே தீர்ப்பு தான் வந்துச்சு. 1996 இதே தீர்ப்பு தான் வந்துச்சு. 2006 இதே தீர்ப்பு தான் வந்துச்சு. இந்த 3 தீர்ப்புமே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பு தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் ஆடு கோழி பலியிட தடைன்றதும் அந்த தீர்ப்பில் இருந்தது. அந்த தீர்ப்பை தான் உறுதிப்படுத்தினார் நம்ம ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அவர் உறுதிப்படுத்தினோன்னா அவர் ஒரு பார்ப்பனர், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ், அவர் ஒரு சங்கி, அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பார்லிமெண்ட் வரைக்கும் போய் ஒரு 115 எம்பிங்க கையெழுத்து போட்டு அவர் பதவி நீக்கணும்லாம் பண்ணாங்க. உலக வரலாற்றிலேயே இதான் முதல் முறை. ஒரு தீர்ப்பு எழுதிய நீதிபதியை மாத்துன்னு சொன்ன ஒரு கேவலமான கட்சி, ஒரு கேவலமான அரசாங்கம் இருக்குன்னு சொன்னாக்கா அது இந்த அரசாங்கம் தான். அதே போல தான் நான் என்ன கேட்குறேன்னா, நீ இப்போ 115 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தல, உனக்கு பாதகமான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எவ்வளோ பாதகமான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கு, சென்னை ஹைகோர்ட்டு கொடுத்துருக்கு. இத்தனைக்கும் 115 பேர் தான் கையெழுத்து போட்டான். பிஜேபி நினைச்சா 350 பேர் கையெழுத்து போடுவான். நாங்கள் கையெழுத்து போட்டு இந்த நீதிபதியை நீக்குறான்னு சொன்னாக்கா நீக்குவதற்கு அதிகாரம் எங்களுக்கு இருக்குதா இல்லையா? நாங்கள் செஞ்சோமா? அப்போ நாங்கள் செஞ்சால் நீங்கள் சும்மா இருப்பியா? என்ன பேசியிருப்ப? ஐயோ ஜனநாயக படுகொலை நடந்துருச்சு, அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசன சட்டத்தை மீறிட்டாங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்களா? அப்போ நீங்கள் இப்போ என்ன மட்டும் எந்த விதத்தில் நியாயமாகும்? அப்படி சரி, அவர் வந்து பார்ப்பனர், அவர் ஆர்எஸ்எஸ்காரு. ஆனால் இப்போ கொடுத்த நீதிபதிகள் 2 நீதிபதிகள் பார்ப்பனர்களா? கிடையாது. இதே ஜெயச்சந்திரன் என்ற நீதிபதி நிறைய சாதகமான தீர்ப்புகளை திமுக அரசுக்கு சாதகமாக கொடுத்துருக்கிறாரு. அப்போல்லாம் எங்கே போனீங்க? அப்போ தெளிவாக சொல்கிறாங்க என்னன்னாக்கா, இதில் வந்து மதக்கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி மதக்கலவரம் ஏற்படும்னாக்கா அது நீங்கள் பண்ணாதான் ஏற்படும். யாரு? திமுக அரசு பண்ணாதான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் தீபத்துள்ள தீபம் ஏற்றக்கூடாதுன்னு திமுக அரசு முடிவெடுத்ததே உள்நோக்கம் கொண்டது. இது உள்நோக்கம் கொண்டது. இது வந்து பட்டத்தனமாக வெளியே தெரியுது. அதே போல தீபத்தூள் வகுப்போருக்கு சொந்தமானு சொல்றதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமானது. இதை வேற ஒரு கேவலமான வார்த்தை யூஸ் பண்ண முடியும் வகுப்போடு பார்த்து. வகுப்போடு எப்போ உள்ள வரான்? மேல்முறையீட்டுக்கு அப்புறம் தான் உள்ள வரான். 4வது நபராக உள்ள வரான். எப்போ வரான்? யார் சொல்லி வர பண்ணி? ஏன்னா இன்னைக்கு வகுப்போட தலைவர் யாரு? நவாஸ்கனி யாரு? திமுகவுடைய கூட்டணியில் தயவுல எம்பியானவர். அவர் தான் இன்னைக்கு வந்துட்டு வக்போர்டுடைய தலைவராக இருக்கார். அப்போ நீ யாருக்கு சாதகமாக பேசுவ? திமுகவுக்கு சாதகமாக தானே பேசுவ. அப்போ இல்லாத ஒன்றை இது வக்போர்டுக்கு சொந்தமானது தீபத்தூள்னு சொல்லும் போது அதை வந்து சிறுபிள்ளைத்தனமாது, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா உங்களுக்குன்னு வக்போர்டை பார்த்து கேட்டுக்கிறாங்க. இது வெக்கக்கேடான விஷயம் என்னன்னாக்கா, வக்போர்டு ஒரு பக்கம், இந்து அழுத்த ஒரு பக்கம், இரண்டுமே எதிரெதிர் துருவங்கள். அவன் வந்து இஸ்லாமிய சொத்தை நிர்மாணிக்கிறவன். நீ யாரு? நீ வந்து இந்துக்களோட சொத்தை இந்துக்களோட கோயிலோட சொத்தை நிர்மாணிக்கிறோம். இந்த விஷயத்துல 2 பேரும் கூட்டாயிட்டானுங்க. இந்த விஷயத்துல வக்போர்டும் உள்ள வந்துட்டான், அறநிலையத்துறை 2 பேரும் சேர்ந்து தீபத்துள்ள தீபம் ஏற்றக்கூடாது, அது அவங்க சொத்துன்னு இவனும் சொல்றான். யாரு?
இந்து அறநிலையத்துறை என்ன சொல்லியிருக்கணும், அவன் சொத்துன்னு அவன் சொன்னா கூட இல்லை, அது வக்ஃப் போர்டுக்கு அது சம்பந்தம் கிடையாது, இது எங்க இந்து அறநிலையத்துறையோட சொத்து, இது திருப்பரங்குன்ற தேவஸ்தான சொத்துன்னு சொல்லணும். மாறாக இது அவன் சொத்துங்கிறான். இதைத்தான் கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு நீதிபதிகள். வெக்கமா இல்லையா உங்களுக்கு இதை சொல்றதுக்கு? ஏங்க வக்ஃப் போர்டுக்கு சாதகமா இந்து அறநிலையத்துறை பேசுது, எங்க நடக்கும் இந்த மாதிரி அநியாயம் கேட்கறாங்க. வக்ஃப் போர்டுக்கு சாதகமா நீ எப்படி பேசுவ? வக்ஃப் போர்டு உன்னோட சொத்து, அவன் சொத்துன்னு சொல்றான். நீ கேஸை போட்டு இல்லடா அது என் சொத்து நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிற, நீயே அவன் சொத்துன்னு நீயே சேர்ந்து அவங்ககிட்ட சொல்ற, நீதிபதிகிட்ட சொல்ற சொன்னா இது பச்சை குழந்தை கூட தெரியும். அப்ப அப்பட்டமாக திமுக விதியை மீறி இருக்கிறது, அப்பட்டமாக இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டு இருக்கிறது, அப்பட்டமாக தீபம் ஏற்றக்கூடாது என்பதுல விடாப்படியா இருக்குது. ஏன்னா சிறுபான்மை ஓட்டு வங்கி வேணும். அதே தான் அவங்களும் சொல்றாங்க, சிறுபான்மை ஓட்டு வங்கிக்காக திமுக அரசு இதை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எனவே நீங்கள் உடனடியாக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். அப்ப கூட இந்து அறநிலையத்துறைன்னு சொல்ல, தேவசம் போர்டு இந்து அறநிலையத்துறை ஒரு வார்த்தை கூட இந்த தீர்ப்புல கொடுக்கல. ஏன்னா இந்து அறநிலையத்துறை தான் மேல்முறையீடே பண்ணியிருக்குது. அப்புறம் இந்து அறநிலையத்துறை இந்த வேலையை செய்யணும்னு சொல்லுவாங்க. தேவசம் போர்டு குழுவும் ஒரு காவல்துறை குழுவும் இணைந்து கலெக்டர் அமைக்கணும் அந்த குழுவை. இந்த குழு தான் தீபத்துள்ள தீபம் ஏற்ற வேண்டும். திமுக அரசு கொடுத்த மேல்முறையீட்டு மனுவை நாங்கள் முடிச்சு வைக்கிறோம், தள்ளுபடி பண்றோம். இனிமே இந்த தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. அதே மாதிரி ஆடு மாடு கோழி பள்ளிட்டு ஸ்ரீமதி அவங்க ஏற்கனவே உங்களுக்கு முந்தானத்தை கொடுத்துட்டாங்க. உச்சி முதல் பாதம் மேல வரைக்கும் நீங்க ஆடு மாடு கோழி பள்ளிட்டு தடை, சமைச்ச உணவு கூட எடுத்து போக, அசைவ உணவை மேலே எடுத்துட்டு போக கூடாது தெளிவாக சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இப்போ கொடுத்த தீர்ப்பு கிடையாதுங்க, 1920 கொடுத்த தீர்ப்பு. 3 இடைக்கால தீர்ப்புமே தீபத்துள்ள தீபம் ஏற்றணும், ஆடு கோழி பலியிட தடை. என்னமோ புதுசாக இவங்க தான் கொடுத்துட்ட மாதிரி இவனுக்கு பேசுறானுங்க. அதனால இது முழுக்க முழுக்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செருப்படி. இதுல இன்னொருத்தன் சொல்றான், யார் சொல்றாருன்னா ரகுபதி என்ற ஒரு அமைச்சர் பேசுறாரு. என்ன பேசுறாரு ரகுபதி என்ற அமைச்சர்னா, எங்க பிணத்தை எரிப்பாங்களோ அங்கே தானே எரிக்கணும், வேற இடத்துல போய் எரிக்க முடியும், சுடுகாட்டை தான் பிணத்தை எரிப்பாங்கன்னு கேட்குறான். அப்போ கோபாலபுரத்தில் சுடுகாடே இல்லையா? அப்போ ஒப்பனை திரும்ப அங்கே எரிக்க வேண்டியது தானே? கருணாநிதியை எதிரி போய் மெரினால போச்சுங்க, மெரினால எதிராக போச்சுங்க. ஏன்னா அங்கே ஏற்கனவே அண்ணா தூங்குறாரு, எம்ஜிஆர் தூங்குறாரு, அவர் பக்கத்தில் நல்லவர்கள் கூட உங்கள் ஒப்பனை போய் போச்சா நல்லவராக மாறுவார், நீ அங்கே போய் போச்சா சுடுகாட்டை போதிக்க வேண்டியது தானே? கோபாலபுரத்தில் சுடுகாடே இல்லையா? இப்போ நீ கேட்கறல, எங்களை கேட்கறல, நீ பிணத்தை சுடுகாட்டில் தானே எரிப்பாங்க, நீ ஏன் வேற இடத்துல எரிக்கணும்னு கேட்கறேன்னு எதை சொல்ற? நீ தீபத்தை சொல்ற, கம்பேர் பண்ற, பிணத்துக்கும் தீபத்துக்கும் கம்பேர் பண்றான் இவன். அப்ப என்ன மாதிரியான ஒரு அமைச்சர் இவன்? அப்ப எவ்வளவு வக்கர புத்தி பாருங்க, இந்துக்கள் மீது எவ்வளவு வன்மம் பாருங்க, எவ்வளவு எதிர்ப்பு பாருங்க இந்துக்கள் மீது. ஒரு தீபம் நம்ம வந்துட்டு அந்த தீபம் புனிதமா பார்க்கக்கூடிய தீபம், அந்த தீபத்தை சுடுகாட்டுக்கு இணையா ஒரு அமைச்சர் பேசலாம்னு சொன்னா, இந்த மாதிரி அமைச்சர்களை இதோட நாடு கடத்த வேண்டாமா? நீ எல்லாம் எங்கடா இருக்கணும், நீ இங்கே இருக்கணும். நீ எவ்வளவு வன்மமான புத்தி, எவ்வளவு கேவலமான புத்தி, எப்படி நீ இப்படி பேசுவ? ஏன்னா தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஒருத்தன் நான் தாண்டா சாமின்னு சொல்லிட்டு கருவறைக்குள்ள போய் பாலாபிஷேகத்தை அவனே பண்ணிக்கிறான். அதை கண்டிக்க துப்பு இல்லை இந்த அரசுக்கு, அதை கண்டிக்க வக்கு இல்லை இந்த இந்து அறநிலையத்துறைக்கு, அதை கண்டிக்க துப்பு இல்லை இந்த மானங்கட்ட முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும்ல. எப்படிங்க பண்ணுவான்? இதே ஒரு தர்கால போய் பண்ணா சும்மா இருப்பீங்களா? ஒரு மசூதியில் போய் பண்ணா சும்மா இருப்பீங்களா? ஒரு சர்ச்சில் போய் பண்ணா சும்மா இருப்பீங்க? பொங்கி எழுந்திருக்க மாட்டீங்க, நேரம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் அறிவிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கோவில், உலகமே போற்றக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவில், உலகத்தோட மைய புள்ளி அங்கதான் சொல்லக்கூடிய கருத்து சொல்லக்கூடிய ஒரு கோயில் உள்ள கருவறைக்குள்ள போய் ஒருத்தன் இந்த செய்யறான், கருப்பு சட்டை போட்டு தீகாகாரன் செய்யறான்னா அவன் என்ன பண்ணிருக்கணும் நீங்க? இப்ப கொஞ்ச நாள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தசாரதி கோவில்ல அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெடி பண்றாங்க. அதை 20 இஸ்லாமியர்கள் போய் இடிச்சு தள்ளுறான். இங்க நீ ஆட்சி வைக்கக்கூடாது, நுழைவாள் வைக்கக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழ்றோம்? இவங்கெல்லாம் மனநலம் குன்றியவர்கள்ன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே தான் இந்த அரசாங்கமே மனநலம் குன்றிய அரசாங்கம் தான். ஏன்னா அதாவது ஒரு ஓட்டு வங்கி அரசியலுக்காக எவ்வளவு நாள் நான் கீழ்த்தரமா போவேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குனாக்கா அது இந்த திமுக தான். அதற்காக நான் இவங்களை பலிகாட ஆக்குவேன் அப்படின்னா அது இந்துக்கள் தான். ஏன்னா இந்துக்கள் ஒற்றுமை கிடையாது, இந்துக்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி கிடையாது. இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒற்றுமையின்மை காரணமாகத்தான் இந்த வேலையை எல்லாமே இந்த திமுக அரசு செய்து இப்படிப்பட்ட அமைச்சர்லாம் ஒருத்தன் பேசுறான், நீ சோத்தை திங்கிறா பிய திங்கிறான் கேட்கறான், கோயில் வாசப்பட ஒரு அமைச்சர் கேட்கறான். உங்களுக்கு எப்படி தைரியம் வருது? ஒரு அமைச்சர் அப்படி கேட்கறான், ஒரு அமைச்சர் தீபத்தூனை வந்துட்டு சுடுகாட்டுக்கு இணையா பேசுறான். உங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருது? உங்களுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுக்குறா? அப்ப நீ இப்படிலாம் பேசினா கூட இவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்ற திமிரு தானே உங்களுக்கு. அப்ப அந்த நிலைமை மாறணும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்குது, விரைவாக அது மாறும். ஓகே சார். சார் சொன்ன மாதிரி இப்போ சேகர் பாபு அவர்கள் அந்த மாதிரி பேசும்போது இப்போ அதற்கு எதிர்ப்பலைகளானும் அந்த அளவுக்கு பெருசாக அவங்க சைட்ல இருந்து வந்த மாதிரி தெரியலையே. ஏன்னா ஒரு கோயிலே அந்த அளவுக்கு பேசுறாரு, நீங்களாம் அமைதியாக இருக்கிறனால அந்த அளவுக்கு தைரியம் வருதா என்ன? இல்லை, அதாவது ஒரு இடத்துல ஒரு அமைதி காக்கப்படுகிறது, எதிர்ப்பு தெரிவிக்கப்படலைனாக்கா அது எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்க ஓட்டு மூலயமா தன்னோட எதிர்ப்பை காக்கட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மக்கள் இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா
இன்னைக்கு சின்ன சின்னதாக ஒரு கருத்து பேசணும்னா கூட ஜெயிலில் போடக்கூடிய அரசாங்கமாக இது இருக்கு. உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே சரி, ஒரு யூடியூபரை உள்ளே போடுறது, திமுகவுக்கு ஸ்டாலின் ஏற்றி பெஸ்ட்டாக அவங்க தூக்கி உள்ளே போடுறது, இப்படி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாகவே தமிழக மக்களை ஒரு பயத்தில் தான் இந்த அரசாங்கம் வச்சிருக்குது. அதனால எதிர்த்து கருத்து சொல்வதற்கு பயப்படக்கூடிய சூழ்நிலையை ஒரு உண்மையிலே மிஸ்ஸாக நடக்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்கு. உண்மையிலேயே நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தின அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருக்கு. அதனால மக்கள் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயத்தை சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கைது செய்யப்படுவோமோ, நம்ம சிறையில் அடைக்கப்படுவோமோ, குண்டாஸ் போடப்படுவோமோ இப்படின்னு பயப்படுறாங்க. அந்த பயப்படக்கூடிய நிலைமையை நீங்க இந்த தமிழக அரசு உருவாக்கி வச்சிருக்கு, தமிழக காவல்துறை உருவாக்கி வச்சிருக்கு. ஏன்னா உண்மையிலேயே எவன் தப்பு பண்றானோ அவனை பிடிக்கிறது இல்லை. நியாயத்தை தட்டி கேட்கறவனை பிடிச்சி ஜெயிலில் போடக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கும்போது கேள்வி கேட்பதுக்கு மக்கள் தயங்குறாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு கையில பவர் இருக்குல்ல, அந்த பவர் 2026 மே மாசம் ஒரு பவரை கொடுப்போம்ல, அந்த பவரை வச்சு கண்டிப்பாக இந்த திமுகவை ஓட விடுவாங்க. சார் அதே மாதிரி ஆனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது மடிக்கணினி கொடுக்குறாங்க, அடுத்து பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்காங்க. இல்லை, மடிக்கணினி விஷயம் கூட கேளுங்களேன், இதுவும் ஓட்டு வங்கி அரசியல் தான். மடிக்கணினி கூட, ஏன்னா இவங்களோட தேர்தல் வாக்குறுதி என்ன, +1 +2 மாணவர்களுக்கு மட்டும் தான். எப்பவுமே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அந்த மடிக்கணினி திட்டம் எப்படி கொடுப்பாங்கன்னா, +2 முடிச்சுட்டு நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேரும் போது இதை கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அரசாங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தான் அந்த மடிக்கணினின்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க மடிக்கணினிங்கிறதே இவங்களுடைய இதில் கிடையாது. 2025 தான் அறிவிக்கிறாங்க. 2025 பட்ஜெட்டில் தான் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி தரோம்னு சொல்லிட்டு 2000 கோடி ஒதுக்குனாங்க. ஆனால் இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிறிய வகை டேப்லெட் கொடுக்குன்னு தான் சொன்னாங்க. சிறிய வகை டேப் கொடுக்குறதுன்னு தானே சொன்னாங்க. இதுதானே உங்களோட அஜெண்டா. அப்போ அதை 2025 மாற்றி 20 லட்சம் பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு 10 லட்சம் பேர் கொடுக்குறான். அந்த 10 லட்சம் பேர் யார் பார்த்தீங்கன்னா, உயர்கல்வியை தாண்டி இதுக்கு போனவன், அங்கே காலேஜுக்கு போனவன். ஏன்னா அவனு தான் ஓட்டு இருக்கும். +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு ஓட்டு கிடையாது. அவனுக்கு கொடுத்துனா பயன். அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு போகிறவனுக்கு இதை கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு போகிறவனுக்கு 18 வயசு பூர்த்தியாகி ஓட்டு போடுறவன் ஆயிடுவான். அப்போ எப்படி பிளான் பண்ணுறான்னு பாருங்க. அவங்க உண்மையிலேயே ஒரு திட்டத்தை பண்ணணும்னாக்கா உண்மையிலே யாருக்கு கொடுக்கணும், +1 +2 மாணவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் அந்த அந்த டைம்லேருந்து வெளியே வரவங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போய் சேர்றவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அப்போ இதுலேயும் ஓட்டு வங்கி அரசியலுக்காக தான் இதை செய்கிறேன். சரி, இதை செஞ்சிய இப்போ உனக்கு ஓட்டு வங்கி அரசியல் இல்லைன்னு சொன்னால் இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? 4 வருஷமாக கொடுக்காத, இப்போ ஏன் கொடுக்குறீங்க? அப்போ ஓட்டு போடணும், இது வந்துருச்சு, தேர்தல் கிட்ட நெருங்கிடுச்சு, இன்னும் 70 நாளோ 60 நாளோ தான் இருக்குது இவங்களோட ஆயுள் காலம். அப்போ அதை நம்ம தேர்த்திக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க இந்த விஷயத்தை கையில் கொண்டு வராங்க. அதே தான் உங்களுக்கு ஜாக்டோ ஜியோக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு சலுகை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா தமிழகத்தில் ஓட்டு போடக்கூடிய அதிகமான பேர் இருக்கக்கூடிய ஒரு சங்கம்னு பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் இருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே இந்த ஓட்டு வங்கிங்கிறது தீர்மானிக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறத. முக்கால்வாசி நேரத்தில் இந்த ஜாக்டோ ஜியோ யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கனாக்கா, திமுகவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்ம நிறைய எலெக்ஷனில் பார்த்துருக்கோம். அதனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆசிரியர்களை விட்டுட்டு, துப்புரவு பணியாளர்களை விட்டுட்டு இவங்க கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றிட்டாங்க. ஏன்னா ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை குறைவு, துப்புரவு பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அப்போ இவங்க 2 பேரை விட யாரோட எண்ணிக்கை ஜாஸ்தி? அப்போ எந்த ஓட்டு வங்கி அரசியல் வேணா 10 லட்சம் ஓட்டு ஜாஸ்தியா, மொத்தமாகவே 2 லட்சம் ஓட்டு ஜாஸ்தியா? மொத்தமாகவே ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஆசிரியர் இருப்பாங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு துப்புரவு பணியாக 1 லட்சம் துப்புரவு பணியாக இருப்பாங்க. அப்போ இந்த 2 லட்சம் பேருக்கு நம்ம 10,000 கோடி செலவு பண்ணுறதை விட 10 லட்சம் பேருக்கு 10,000 கோடி செலவு பண்ணாக்கா அந்த 10 லட்சம் ஓட்டு நமக்கு வருவன்ற திருட்டுத்தனமான எண்ணம். இதுலேயும் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை இந்த திமுக அரசு வச்சிருக்கு பாருங்க. ஏன் ஏழைப்பாளை தான் அவன் ஏழைப்பாளை தானே கூவத்தில் இறங்கி போராடுறான்ல, ஏன் நீ அவனுக்கு பண்ணலை? ஆசிரியர்கள் கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தானே, அவங்களுக்கு ஏன் நீ பண்ணலை? அவங்களுக்கு பண்ணாமல் இவங்களுக்கு மட்டும் ஏன் பண்ணுற? ஏன்னாக்கா துப்புரவு பணியாளர்கள் பிரியாணி போட்டாலும் குவார்டர் வாங்கி கொடுத்தாலும் வந்து ஓட்டு போட்டு வாங்குற எண்ணம். எவ்வளோ கீழ்த்தரமான எண்ணம் பாருங்க. துப்புரவு பணியாளர் அவன் என்னையா 1000 ரூபா கொடுத்தா வந்து ஓட்டு போட்டுருவான், அவன் என்னையா குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், அவன் என்னையா குவார்டர் சரக்கு பாட்டை கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். அந்த கீழ்த்தரமான எண்ணங்கள் முதல். 2வது, ஆசிரியர்களுக்கு செய்யணும்னு சொன்னாக்கா இன்னும் 6 மாதம் இன்னும் 60 நாட்களுக்குள்ள ஆசிரியர்கள் யார் கையில் எடுத்துருவா? தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துருவாங்க. தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துட்ட பிறகு அவங்க போராட்டம் நடத்த முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் கண்ட்ரோலு இந்த மாநில அரசு கிட்ட கண்ட்ரோலில் வராது, கவர்னர் கண்ட்ரோலில் போயிடும். இது காப்பந்து அரசாங்கமாக தான் இருக்கும். அப்போ அவங்களோட உதவி உங்களுக்கு தேவையில்லை. அதனால அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை. அரசாங்க ஊழியராக மாறிடுவாங்க. அவங்க போஸ்டல் ஓட்டு தான் அவங்களுக்கு. அது உங்களுக்கு தெரியும், போஸ்டல் ஓட்டுடும் போது என்ன மாதிரி கேட்டகரியில் போடுவாங்கன்னு. அப்போ இவங்களுக்கு இந்த 2 ஓட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இவங்களுக்கு ஜாக்டோ ஜியோ அரசாங்க ஊழியர்களோட ஓட்டு தான் வேணுங்கிறதுக்காக அந்த இன்னும் கேட்டாக்கா பழைய ஓய்வூதிய திட்டத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு புதிய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்திய முதல் அரசாங்கமே தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் தான் இதை கொண்டே வரான். இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை பல அரசாங்கங்கள், பாஜக ஆளக்கூடிய அரசாங்கங்கள்லாம் எங்களுக்கு புதுசு வேணா, பழசு நாங்கள் இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் கூட உத்தரப்பிரதேசாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், அங்கெல்லாம் இன்னும் கூட பழைய ஓய்வூதிய திட்டம் தான், புதுசு அவங்க ஏற்றுக்கல. ஆனால்
இதை முதலில் ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா மிச்சமாகும், பணம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு. அப்போ சரி, இவங்க என்ன இன்னொரு குற்றச்சாட்டு வைப்பானா, இதை கொண்டு வந்து பாஜக அரசு 2003 சரி 2003 கொண்டு வந்துருச்சு. அதனால தான் நீங்கள் பாஜக அரசு வேணான்னு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தீங்க. 10 வருஷம் இருந்தீங்களா? அப்போ ஏன் நீங்கள் அது மாற்றலை? அப்போ ஏன் நீங்கள் மாற்றலை? நாங்கள் வந்து பாஜக கொண்டு வந்த பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் வந்துட்டு புதிய ஓய்வு திட்டம் ரத்து பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை வச்சுக்கணும் ஏன் சொல்லலை 10 வருஷமா? அப்போ ஏன் நீங்கள் பார்லிமெண்ட்டில் இருந்தீங்களா? 10 வருஷமா அவங்க அமைச்சர் இருந்தீங்களா? அப்போ கேட்கல. எல்லாமே நாடகம் தான். இந்த திமுகவை பொறுத்தவரைக்கும் ஓட்டு வங்கி அரசியலுக்காக எல்லா பிறப்பும் 21ஆவது பக்கத்துக்கு போகிறவங்க என்ன பண்ணுவான்? அதான பெரியார் சொல்லியிருக்காரு. ஓட்டு வங்கி அரசியலுக்காக குடும்பத்தை கூட கூட்டி கொடுக்குறவன் தான் திமுக காரன். நான் சொல்லலை, பெரியார் சொல்லியிருக்காரு. அதை போல தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அது திருப்பரங்குன்ற விவகாரமாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இன்னைக்கு இந்த ஜாக்டோஜி அமைப்புக்கு வந்துட்டு இவங்க புதிய ஓய்வு திட்டத்தை அறிவிச்சதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓட்டு வங்கி அரசியலுக்காக. இதெல்லாமே பண்ணுறதா நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கணும். இது எல்லாமே உன்னோட தேர்தல் இருக்கே. அப்போ நீ ஒரு தேர்தலுக்கு 60 நாட்களுக்கு முன்னாடி இந்த வேலைலாம் செய்கிறேன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? 3 வருஷம் 3000 கொடுக்கல இல்லையா? 3 வருடமாக நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் தொகுப்பு கொடுக்கலையே. இந்த வருஷம் கொடுக்குறீங்க. சரி, இந்த வருஷம் கொடுத்தீங்க, ஏன் 5000 கொடுக்கல? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன கேட்டீங்க நீங்கள்? 5000 ரூபா கூட சரியா சொல்ல தெரியல. தத்திக்கு என்ன சொல்லிச்சு? நான் 2500 கொடுக்குறீங்க, ப்ளஸ் ஒரு 1500 சேர்த்து 5000 கொடுங்க, அதை தான் நான் கோரிக்கையாக வைக்கிறேன்னு சொன்னார். அப்போ 2500 1500 எவ்வளோ? 4000 தானே வரும். இவர் கணக்கு மட்டும் 5000. அப்போ ஒண்ணுமே தெரியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தான் இனி தமிழ்நாடு. ஆனால் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அடுத்த எப்படியாவது மூவ் பண்ணி ஓட்டுகள் நம்மளை வாங்கிட அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த பராசக்தின்ற மூவி இப்போ உள்ள வெளியே விடுறாங்க. அதுவும் எப்பயோ வெளியே ரிலீஸ் ஆக வேண்டியது, கரெக்டாக பொங்கல் டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த விஷயத்துக்காக இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க? இல்லை, இது பொங்கல் டைம்ன்றதை விட ஜனநாயகனுக்கு எதிராக அந்த படத்தை கொண்டு வரணுன்றதுல அது ஒரு தெளிவாக இருக்கிறாங்க. அதுலேயும் அதை வந்து ஒரு பேசும் பொருளாக மாற்றணும் அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரைலரில் ஹிந்தி அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த படத்தில். அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் ஹிந்தி திருப்பி ஏற்க மாட்டோங்கிறத மட்டும் எண்டில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அது 1962 காலகட்டத்தில் ஹிந்தி திருப்பி நடந்துச்சு. அது யாருக்கு எதிராக நடந்துச்சு? காங்கிரஸ் அரசுக்கு எதிராக நடந்துச்சு. இந்த படமே உங்களுக்கு அப்போதைய கதை தான். பராசக்தின்ற கதையை உங்களுக்கு பழைய காலத்தில் என்ன இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, திமுகவுடைய எங்கள் ஆள்லாம் என்ன பண்ணிடுறாங்க பற்றியா, பெரியார் வெளியே வந்தவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க பற்றியா அப்படிங்கிறது, கலைஞர் என்னெல்லாம் வசனம்லாம் எழுதிருக்கிற பற்றியாங்கிற கதை தான் அந்த படத்தோட கதையாக ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. அப்போ 1962 நடந்த காலகட்டத்தில் யார் ஆட்சியில் இருந்து யார் இந்தியை திணிச்சது? காங்கிரஸ் திணிச்சாங்க. பிரதமர் மோடியும் திணிச்சு தான் இருக்கிறாரு. பிரதமர் மோடி ஒரு மொழியை திணித்து கொண்டே இருக்கிறார் இந்தியா முழுக்க. அது எந்த மொழி என்றால் தமிழ் மொழி. உத்தரப்பிரதேசத்தில் போய் உத்தரப்பிரதேச தமிழ் மொழியை கற்றுக்கங்கிறாரு. குஜராத்தில் போய் தமிழ் மொழியை கற்றுக்கங்கிறாரு. பீகாரில் போய் தமிழ் மொழியை கற்றுக்கங்கிறாரு. உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா மேடையிலையும் போய் தமிழ் மொழியை கற்றுக்கன்னு சொல்றாரு. அவர் ஹிந்தி கற்றுக்கணும் சொல்றாரு. அவர் என்னைக்காவது இந்தியை நீ கற்றுக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு சான்று இருக்கா? கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுக்க மட்டும் தமிழக இந்தியா முழுக்க மட்டுமல்ல, உலகம் முழுக்க தமிழை கற்றுக்கோ. உலகிலேயே மூத்த மொழி ஒரு மொழி இருக்கு, உலகிலேயே பழமையான மொழி இருக்கு. அது ஏன் நாட்டில் இருக்கு? அது தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த மொழியை கற்றுக்கன்னு யார் சொல்றா? நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு. அது தப்பா ரைட்டா? அது எப்படி கரெக்டாகும்? ஒரு இந்திய மொழி திணிக்கிற நம்ம மட்டும் வேணான்னு நீ சொல்லுவேன். அப்ப மற்ற மாநிலத்தில் போய் பிரதமர் வந்து நீ தமிழை கற்றுக்கன்னு சொன்னாக்கா அவன் சும்மா இருப்பானா? அவன் கேள்வி கேட்க மாட்டானா? உத்தரப்பிரதேசக்காரன் கேள்வி கேட்க மாட்டான், நான் ஏன்டா தமிழ் மொழியை கற்றுக்கணும், எனக்கு ஹிந்தி தானா முக்கியம் சொல்ல மாட்டானா? குஜராத்துக்காரன் எனக்கு குஜராத்தின்னு ஒரு மொழி இருக்கும்போது நான் எதுடா தமிழ் மொழியை கற்றுக்கணும் நீ கேட்க மாட்டான். அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டியும் நீ தமிழ் மொழியை கற்றுக்க. நம்ம மொழியை விட, குஜராத்தியை விட, இந்தியை விட, பீகாரியை விட, கர்நாடகாவை விட, தெலுங்கை விட மூத்த மொழி தமிழ் மொழி தான் சொல்றாருல. அதுக்கு ஒரு கட்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு தைரியம் இல்லை. இது வரைக்கும் எந்த பிரதமர் பேசியிருக்காரு? 1947 நேரு காலத்திலேருந்து கடைசியாக இருந்த மன்மோகன் சிங் எந்த பிரதமர் தமிழை கூட உயர்த்தி பிடித்திருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் பிரதமர் மோடி இந்தியை திணிச்சிட்டாரு. இன்னும் எவ்வளவு நாள் அந்த நாடகத்தை நடத்திட்டு இருப்பீங்க? இன்னைக்கு அவர் இந்தியை திணிக்கிறதே இல்லையே. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்க குழந்தைகள் திருக்குறளை பேசுது, பீகாரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருக்குறளை பேசுது, குஜராத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருக்குறளை பேசுது, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருக்குறளை பேசுது. காரணம் யாரு? நரேந்திர மோடி. அவர் தானே பேச வச்சாரு. நீங்க அவர் தானே பேச சொல்றாரு. ஒவ்வொரு மனதின் ஒரு நிகழ்ச்சியிலுமே தமிழை பற்றி ஏதாவது வார்த்தை பேசுறாரு. இன்னைக்கு மனதின் சென்ற 28ஆம் தேதி நடந்த மனதின் ஒரு நிகழ்ச்சி என்ன பேசினார்? கடைசி போன வருஷத்தோட எல்லா மாணவர்களையும் பேச வச்சாரு. ஒவ்வொரு மாநிலத்திலுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, தமிழுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருன்னா, ஒரு குழந்தை அவ்வளோ அருமையாக திருக்குறள் சொல்லுது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் திருக்குறளை பேசுறான். அதே போல ஒரு பழமொழியை இன்னொரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பேசலாம். அப்ப இவ்வளவு பெரிய சாதனையை நரேந்திர மோடி செஞ்சிருக்கும் போது இந்தி திணிப்புன்னு ஒரு படத்தின் மூலமா நீ திணிச்சு சொல்லிட்டாக்கா அந்த கருத்தை மக்கள் ஏற்றுப்பாங்களா? மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால மொழி திணிப்பு நடக்கிறது, இந்தியா முழுக்க மொழி திணிப்பு உண்மையிலே நடக்கிறது. அது தமிழ் மொழி திணிப்பு தான் நடக்கிறது. அதை செய்து கொண்டிருப்போம் நரேந்திர மோடி. ஆனா பராசக்தியில் எதுக்கு இந்த டைம் ரிலீஸ் பண்ணி நீங்க பிஜேபி அகைன்ஸ்டா பண்ற மாதிரி காட்டுறாங்க? அது நமக்கு தான் சாதகமா முடியும். அதனால அவன் முழுக்க திமுக எதை பண்ணாலுமே அது பிஜேபிக்கு சாதகமா முடியும். அது இந்தி திணிப்பாக இருந்தாலும் சரி, அதாவது வந்துட்டு சனாதன மாநாடாக இருந்தாலும் சரி, இவன் எதை பண்ணாலும் சரி, அது முழுக்க இன்னைக்கு உணர்வு வந்துருச்சு.
இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் உணர்வு வந்துச்சு. இன்னைக்கு ஒரு சாமானியம் பேசுகிறான் இன்னைக்கு. அதனால் ஒரு தீபம் தான் நாங்கள் ஒரு நாள் தான் ஏற்றணும், 305 நாள் ஏற்ற சொல்கிறாங்க, ஒரு நாள் தான் ஏற்ற சொல்கிறாங்க, அதையே அவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்துருச்சு. ஏங்க அது எப்படி அவன் சொந்தமாகும்? நம்ம காலங்காலமாக நம்ம கோயில் தானாங்க, அதே கூட வகுப்போடு சொந்தமாகும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்துருச்சு. இன்றைக்கி மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அந்த உணர்வு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டப்படுகிறது. அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட தெரியுது. ஏன்னா இது அப்பட்டமாக தெரியுது. ஒரு கோயில் கருவறைக்குள்ளே போய் ஒருத்தன் தனக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு சொல்கிறான், அது எவ்வளோ பெரிய அக்கிரமம். ஒருத்தன் நுழைவாயில கட்டக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பிடுங்கி போடுறான் பாசாதி கோவில், அது எவ்வளோ பெரிய அக்கிரமம். ஒருத்தன் வந்துட்டு தீபத்தூணை வந்து சுடுகாட்டுக்கு நிகராக பேசுகிறான், அது எவ்வளோ பெரிய அக்கிரமம். இதெல்லாம் மக்களுக்கு இன்றைக்கு கூடிய காலகட்டத்தில் சாமானியனுக்கும் தெரியுது. அதனால் இதை வந்து அவங்களோட ஓட்டு எதிர்ப்பாக தான் காட்டுவாங்க. அது கையில் இருக்கக்கூடிய அவங்களோட சக்தி ஓட்டு, அந்த ஓட்டுல அதன் மூலமாக கண்டிப்பாக இந்த திமுகவை விரட்டி தான் அடிப்பாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார், இப்போ நீங்கள் எல்லாமே பிஜேபியில் எல்லாருமே நடைப்பயணம் போயாச்சு, வைகோ அவர்களும் நான் ஒரு நடைப்பயணம் போகணும்னு நடைப்பயணம் போயிருக்காப்புல, அதை ஆரம்பிச்சு வச்சது ஸ்டாலின் அவர்கள் தான். அவங்களை என்ன காரணத்துக்காக எதுக்காக ஸ்டாலின் அவர்களை வச்சு நடைப்பயணம் போகணும் அவர்கள்? அதான் நான் எங்களுக்கு மக்கள் எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, நீ தமிழ்நாட்டில் நடைப்பயணம் போகிற. ஒரு நாட்டில் ஒருத்தர் நடைப்பயணம் போனால் இப்போது என் மக்கள் யாத்திரை அண்ணாமலை போனார். எதுக்காக போனார்? இங்கே கூடிய அக்கிரமங்களை அநியாயங்களை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போனார். தலை நிமிரும் தமிழக நயினார் அண்ணா எதுக்கு போகிறாரு? இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி எதிர்த்து போகிறாரு. எடப்பாடியார் போனார், எதுக்கு போனார்? இங்கே கூட ஆட்சி எதிர்த்து போனார். ஆனால் நீ கூட்டணியிலே இருக்கிற, கூட்டணியில் பங்கு வகிக்கிற, இவரோட தயவில் தான் உங்கள் பையன் வந்துட்டு எம்பியாக இருக்கிறா போல, கரெக்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நீ போகிற? இவங்க கூட்டணி ஜெயிச்சுட்டா உங்கள் பையன் எம்பி. அப்போ யாரை எதிர்த்து நீ தமிழ்நாட்டில் நீ அரசியல் நடைபயணம் போகிற? இதில் முதல்ல இவங்க அரசியல் நடைபயணத்துக்கு பேர் வச்சதுனாக்கா மது ஒழிப்பு நடைபயணம். இதுதான் இவங்க முதல் பேர். போதை ஒழிப்பு நடைபயணம் தான் முதல்ல இவங்க வச்ச பேர். இதான் டைட்டிலே. இதை வந்து துவைக்க வைக்க போகிறது இவரை தான் துவைக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா, அடையாடா நமக்கு கிடைக்கிது 2 சீட்டு தான் கொடுக்குறானுங்க, ஏதோ இவனுங்க தயவுல தான் ஒட்டின்னு இருக்கிறோம். நம்ம மது ஒழிப்பு போதை ஒழிப்புங்கிறத இவரை கூப்பிட்டு பண்ணா மக்கள் ஏற்றுப்பானா? போதையை பரப்புதே திமுக தான். இன்னைக்கு போதையோட ஒட்டுமொத்த கலாச்சாரத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கட்சி திமுக தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் சரளமாக கிடைக்குதுன்னா அது காரணம் திமுக தான். இன்னைக்கு நிறைய பேர் சாராய பாரை வச்சு நடத்துறான்னா அது காரணம் திமுக தான். சாராயத்தை விற்கிறதே திமுக தான். சாராய ஆலையை நடத்துறதே திமுக தான். அவனை கூப்பிட்டு நீ வந்துட்டு போதை ஒழிப்பு மாநாடு தொடங்கி வைனாக்கா அது எப்படி இருக்கும்? எப்படி திருமாவளவன் பண்ணாரு? மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு மது ஒழிப்பை தேசியமயமாக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டார்ல பேச்ச. அது மாதிரி தான் இதுவும். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, சமத்துவ நடைபயணம். அவையெல்லாம் இதை விட்டவங்களுக்கு வேற தெரியாதுல்ல, இவங்களுக்கு இதை விட்ட வேற தெரியாது. சமத்துவ நடைபயணம் மாத்திட்டாங்க. எவ்வளவு பயம் பாருங்க திமுக மேல. ஒருத்தர் நடனா பேனர்ல முதல்வர் போட்டதுக்கு பேனர் தூக்குறான், பயந்து போய் பேனர் எடுக்கிறான், இவன் டைட்டிலே மாத்துறான். அப்ப எவ்வளவு அடிமையா இருக்கிறான் பாருங்க இவனுங்க, எவ்வளவு அடிமை பாருங்களேன். ஒருத்தர் பேனர் எடுத்துட்டான், பேனர்ல முதல்வர் போட்டு எடுத்துட்டான். இதுல வேற ஒரு ஆசை, நான் பிரதமர் ஆகக்கூடாதா? முதல்வர் பேனர்ல வா, அப்புறமா பிரதமர் ஆகலாம். இவர் என்னன்னா மது போதை ஏற்றுட்டு சமுதாயம்னு போட்டார், சமத்துவம்னு போட்டார். அப்போ எவ்வளோ பயம் பாருங்க உங்களுக்கு. வர 25 கோடி 30 கோடி வராமல் போயிட போகுது, வர 1 சீட்டு 2 சீட்டை வராமல் போயிட போகுது. சட்டசபையில் பேசுறதே இவங்களால தானே, பார்லிமெண்ட்ல பேசுறதே இவங்களால தானே. அவங்க இவங்களால பேசுறாங்க, இவங்க அவங்களால பேசுறாங்க. எங்க கூட்டணி உடைய போதோ, எங்க கோச்சிக்கு போறாரு எங்க எஜமா கோச்சிக்கு போறாரு, மு.க. ஸ்டாலின் கோச்சிக்கு போறாரு அப்படிங்கிறதுக்காக டைட்டிலையும் மாத்திட்டாரு நம்ம வைகோ அவர்கள். அற்புதமான கருத்துக்களை இளையபனோட பகிர்ந்ததற்கு நன்றி.